அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தோன்றினாலும் தேர்தல் நெருங்க இதில் மாற்றம் ஏற்படலாம் என்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான காரணமாக விஜய் இருப்பார் என்றும் கூறுகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும்போது அதற்குள் கூட்டணி குறித்து பேசப்போவதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதம் கூறினார். ஆனால் அடுத்த சில நாள்களிலேயே பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார். எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று 2024 மக்களவைத் தேர்தலை சந்தித்த அதிமுக அடுத்த தேர்தலிலேயே பாஜகவுடன் சேர்ந்து விட்டது. பாஜக குறிவைக்கும் 60 இடங்கள். பாஜக உடனான கூட்டணியில் அதிமுக இணைந்ததைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக மெகா கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அதே சமயம் வழக்கம் போல அதிக இடங்களில் அதிமுகவின் இரட்டை இலையே களமிறங்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். ஆனால் பாஜக இந்த முறை 60 இடங்களுக்கு மேல் போட்டியிட வேண்டும் என அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. பாஜகவின் இலக்கு முதலில் கூட்டணி வைப்போம், பின்னர் அதிமுகவை நமது வழிக்கு கொண்டு வந்துவிடலாம் என்பது பாஜகவின் திட்டமாக இருக்கும் என்று சந்தேகம் தெரிவிக்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். திமுகவுக்கு எதிராக வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும். அதே சமயம் பாஜக அதிக இடங்களில் போட்டியிட்டு சட்டமன்றத்தில் முன்னெப்போதையும் விட அதிக உறுப்பினர்களை பெற்றுவிட வேண்டும் என்பதே அக்கட்சியின் திட்டம். அதிமுகவின் நோக்கம் என்ன? அதிமுகவை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி மீண்டும் ஆட்சிக்கட்டிலில் ஏற வேண்டும். அதற்கு என்ன வழி உண்டோ அதை மேற்கொள்ள வேண்டும் என நினைக்கிறது. கூட்டணிக்குள் விரைவில் பாமகவை அழைத்து வர வேண்டும். மிக முக்கியமான டிடிவி தினகரனின் அமமுக, ஓபிஎஸ் ஆகியோரை எக்காரணம் கொண்டும் கூட்டணியில் வைத்திருக்க கூடாது என நினைக்கிறது. இது தொடர்பாக பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. திமுக கூட்டணி அல்ல, அதிமுக கூட்டணிதான் விஜயின் டார்கெட். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வருமா, விசிக வருமா என தவக நிர்வாகிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்துதான் சில விக்கெட்டுகளை வீழ்த்த முடியும் என்ற யதார்த்தத்தை தவக தலைமை கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொண்டுள்ளது என்கின்றனர். ஏனெனில் திமுகவுக்கு எதிரான அணிகளில் தனது அணிதான் பலமாக இருக்க வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறாராம்.